ஐயப்பன் சபரிமலை கோவில் மற்ற கோவில்கள் மாதிரி இல்லை. அங்கே நம்ம மாதவிடாய் நின்ன பெண்கள் தான் போகலாம். எல்லாம் ஒரு சில ஐதீகம் சொல்கிறது தான். அது என்னன்னு நம்ம ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். எதுவில் பெரிய பெரிய அதிசயம்தான். எப்பயுமே மாதத்தில் முதல் 5 நாள் தான் திறந்திருக்கும். அந்த 5 நாளுமே அவருக்கு எல்லா அபிஷேகங்களையும் முடிச்சுட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் 5ஆவது நாள் ரொம்ப விசேஷம். அதில் பார்த்திங்கன்னா அப்போது அந்த நம்பூதிரி அங்கே கர்ப்பகிரகத்திலேருந்து வெளியே வர்றப்போ ஒரு விளக்கை ஏற்றிட்டு கிலோ கணக்கில் விபூதியை ஐயப்பன் மேலே கொட்டுவாங்களாம். கொட்டிட்டு அந்த விளக்கை ஏற்றிட்டு ருத்ராட்சம் இருக்குதுங்களா, அந்த மாலையை வலது கையில் வச்சுருவாங்களாம். ஒரு பெரம்பு இடது கையில் வச்சுருவாங்களாம். வச்சுட்டு நடையை சாத்திட்டு வந்துடுவாங்க. அந்த மாதம் முழுக்க அது மூடிதானே இருக்குது. என்ன அதிசயம் பாருங்கள். அப்புறம் அடுத்த 5 நாளைக்கு அவங்க திறந்து போகிறாங்க இல்லையா, நெக்ஸ்ட் மந்த்து, அது வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்குமா. பாருங்கள் என்ன அதிசயம். அந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்குமா. நம்பூதிரி என்ட்ரான உடனே தான் அந்த விளக்கு அணையுமா, விபூதி சரியுமா, விபூதி கீழே கொட்டிக்குமா. அதே இல்லாமல் அந்த மாலை இருக்குல்ல, ருத்ராட்ச மாலை, இவங்க வலது கையில் வச்சுட்டு வராங்க. ஆனால் அது இடது கைக்கு மாறி இருக்குமா. அந்த பெரம்பு இந்த சைடு வலது கைக்கு வந்திருக்குமா, அப்படியே உல்டாவாக ஆயிருக்குமா. எவ்வளவு பாருங்கள். இன்னமும் இந்த அதிசயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த நம்பூதிரி என்ட்ரான உடனே தான் அந்த விளக்கு குளிருமா, அந்த விபூதி கொட்டிடுமா. அந்த பாருங்கள், அது வேற மாறி இருக்குமா. அதுதானே பெரிய அதிசயம் பாருங்கள். அந்த மாலை இவங்க வைக்கிறது அப்படியே மாறி இருக்குமா. வலது கை உள்ளது இடது கைக்கு, இடது கை உள்ளது வலது கைக்குன்னு மாறி இருக்குமா. இந்த மாதிரி எவ்வளவு சில சுவாமிமார்கள் ரொம்ப நிஷ்டையாக அழகாக அதை அனுசரித்து போகிறாங்க. சிலவங்களை பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாலை போட்டத்துக்கு உண்டான மரியாதையே இல்லாமல் செய்வாங்க சிலர். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. பெரியவங்க எது சொன்னாலும் அனுபவித்து செய்யணும். அதை மீறக்கூடாது, ஆராயக்கூடாது. எல்லாத்துலேயுமே நம்ம தெய்வங்கள் கிட்டக்க அந்த சக்தி இருக்குது. அதை நம்பி தான் நம்ம செய்யணும். நம்ம கல்லுனா கல், அது கடவுள்னா கடவுள்.